21/2/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கணும்பா. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நாளைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம். இதில் இன்றைக்கி நம்ம எடுத்த நம்பர் சி போர்டுக்கு 4யும் 5ஆம் நம்பரையும் வச்சு எடுத்திருந்தோம். 5ஆம் நம்பரை வச்சு தான் இந்த கிராஸ் நம்பரை எடுத்திருந்தோம். 085ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் 085 கொடுத்துருந்தோம். பட் 087 போயிடுச்சு. அதுவே 7ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் சி போர்டுக்கு நம்பர் ஒரு நம்பர் நீங்கள் எடுத்திங்கன்னா சிங்கிள் போர்டும் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா 587, இதை அப்படியே பவர் வச்சு 087 ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு 087. சில சமயம் பி போர்டுக்கு பவர் வச்சு ஏசி அந்த 57 557ன்னு வச்சு பி போர்டுக்கு பவர் வச்சு வைப்பாங்க சில வாட்டி. அந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி இந்த பவர் நம்பர் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 7 எடுத்திருந்தால் இந்த 87 பாஸ் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலும் இந்த கிராஸ் 87. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய நம்பர், இன்றைக்கி நம்ம 80 கொடுத்துருந்தோம். 80ன்னு கொடுத்துட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா 08 ஒரு 3 நாள் தள்ளி பார்த்திங்கன்னா 4 நாள் தள்ளி 08 பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 நாள் தள்ளி 08, மறுபடியும் ஒரு 4 நாள் தள்ளி 08 நாளைக்கு வந்திருக்க வேண்டிய நம்பர். ஆனால் ஒரு நாள் முன்னாடி 08ன்னு வந்திருக்கு. இப்போ அதே பேட்டர்ன் எப்படி பார்த்திங்கன்னா 09ன்னு இருக்குது ஓகேங்களா. ஏசியும் 09, ஏபியும் 09, கரெக்டாக ஒரு 3 நாள் தள்ளி ஏசி 09. இப்போ 3 நாள் அதே மாதிரி 3 நாள் கழித்து 09ன்னு வந்திருக்கணும் இன்றைக்கி. ஆனால் 08ன்னு வந்திருக்கு. இப்போ நாளைக்கு அந்த 09 பிசியில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0999. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிசியில் பாருங்கள் 99 கரெக்டாக ஒரு 2 நாள் கேப் விட்டு உள் நம்பருக்கு 99 வந்திருக்கும். மறுபடியும் ஒரு 2 நாள் கேப் விட்டு வெளி நம்பருக்கு அப்படியே 99 வந்திருக்கும். இப்போ மறுபடியும் 99 உள் நம்பருக்கு வரணும். இன்றைக்கி வந்திருக்க வேண்டிய நம்பர், ஆனால் ஒரு நாள் முன்னாடியே பவர்னு வச்சுருக்கிறோம். அப்போ இந்த நம்பர் 44 வந்திருக்கணும், வரல. 99 பவர் வச்சு 44, மறுபடியும் பவர் வச்சு 99ன்னு வரணும். அப்படிங்குள்ள நம்மளுக்கு 099ங்கிற நம்பர் ஒரு பேட்டர்னில் இறங்கணும். அதேமாதிரி சி போர்டுக்கு ஒரு 0 வரணும், 080. ஸோ சில டைம் சி போர்டுக்கு வந்திருக்கணும் 080 இன்றைக்கி 087ன்னு வந்திருக்கு. அப்போ நாளைக்கு பெண்டிங்கில் இருக்கிற அந்த 0 சி போர்டுக்கு வரணும். சில வாட்டி பார்த்திங்கன்னா பி போர்டு ஏ போர்டு அந்த நம்பரை நவுத்தி வைக்கிற மாதிரி ரிசல்ட் நவுத்தி வச்சிடறோம். இன்றைக்கே பார்த்திங்கன்னா இந்த 3 சி போர்டுக்கு வந்ததுனால இந்த கிராஸ் நம்பர் 00 இன்றைக்கி கொடுத்துருந்தேன். நம்ம பழைய சேனலில் நம்ம கொடுத்துருந்தேன், ஆனால் ஒரு 0 மட்டும் வந்திருக்கு. இப்போ அந்த 00க்கு 08ன்னு வந்திருக்குதுன்னா நாளைக்கு பி போர்டுக்கு ஒரு 0 வரணும். ஸோ ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 0 வரதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அது இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா 773 சி போர்டுக்கு 7 வந்தால் 773 சி போர்டுக்கு 7 வரணும். அப்படி இல்லைன்னா பவர் நம்பர்னால் 2, 7க்கு 2 தான் பவர். அப்படிங்களா 2 வரணும் சி போர்டை பொறுத்த வரைக்கும். அப்போ 2ன்னா இன்றைக்கி 087 வந்துருக்குது பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் கரெக்டாக வந்திருக்கும். பிசிக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும், ஏ போர்டுக்கு பவரில் வந்திருக்கு. 5க்கு பதிலாக 087ன்னு வச்சுருக்கிறோம். அப்போ அதே பேட்டர்ன் எப்படி பார்த்திங்கன்னா 2ன்னா 882லேருந்து 2 நம்பர் வரணும். அப்படிங்குள்ள 82ங்கிற நம்பர் கீழே கிராஸில் பார்த்திங்கன்னா 792ன்னு இருக்குது. அப்போ பிசிஐ பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஐசி இருக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். 2 வரும் பட்சத்தில் இந்த நம்பர் 92, 82, 72 இந்த மாதிரி நீங்கள் ஆல் போர்டு வச்சிங்கன்னா பிசியும் ஏசியும் வச்சிங்கன்னா கூட போதும், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 370 சி போர்டுக்கு 0 வந்தால் 370. மொதல் நாளும் சி போர்டுக்கு வந்திருக்கு இந்த நம்பர், அடுத்த நாளும் ஏ போர்டில் இருக்கிறது சி போர்டு, அடுத்த நாள்
இன்றைக்கி வந்து ஏ போர்டு 0, அப்போ நாளைக்கு சி போர்டுக்கு 0 வரணும். அப்புறம் இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 773. இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் அப்படியே காமிச்சிருப்போம் 377. 773 ரிவர்ஸில் காமிச்சா 377 அப்படிங்குள்ள இந்த நம்பர் அப்படி காமிச்சிருப்பான். ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 939. இன்றைக்கி சி போர்டு 9 வந்திருந்தால் 939ன்னு வந்திருக்கும். அப்போ இன்றைக்கி 7 வந்ததுனால அந்த 9 நம்பர் அடுத்த நாள் வரணும். அப்படிங்குள்ள பிசிக்கு 0990ங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த கிராஸ் நம்பர் சில வாட்டி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். 674க்கு ஃபுல் பவர் வந்து 129. அந்த 129 திருப்பி 912 அப்படிங்குள்ள இந்த 912ங்கிற நம்பர் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரணும். ஸோ அந்த பேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருப்போம் 526 ஃபுல் பவர் 071. இந்த 071ங்கிற நம்பர் உங்கள் வெளி நம்பருக்கு வந்திருக்கணும், ஆனால் பட் வரல. இதே பேட்டர்ன் எப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 933 அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் 339. ஒரு நம்பருக்கு மட்டும் பவர் வச்சு 839. இந்த 839 பவர் பண்ணி வச்சதுனால அந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது 839 வந்திருக்கும். சேம் இதே பேட்டர்ன் எப்படி பார்த்திங்கன்னா இந்த 912ங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோவிங் நம்பரு நான் ஒரு 3 நாளைக்கு இன்றைக்கான கணிப்புக்கும் நாளைக்கும் நாளானைக்கும் நான் சொல்லிடுவோம். 3 நாளைக்கும் ஃபாலோவிங் நம்பர் நான் வந்து 80, 85, 35 இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்ததை வந்து பார்த்திங்கன்னா இந்த 85க்கு பார்த்திங்கன்னா 85 மறுபடியும் அப்படியே ஆப்போசிட்டில் 85. அப்போ இந்த 85 3 நாள் தொடர்ந்து வந்திருக்குன்னா இதே 85 சம்மந்தப்படுத்தி வீக்லி சார்ட்டில் வரணும். ஏன்னா 385 போன வாரம் டெய்லி கணக்குப்படி பார்த்திங்கன்னா 385ன்னு வந்திருக்கு. அப்படிங்குள்ள இந்த 85 திருப்பி வைக்கணும் 58ன்னு. 58 கொடுத்துருந்தேன், பட் 08 அடிச்சிட்டேன். 80 நான் கொடுத்துருந்தேன், ஆனால் 08 அடிச்சேன். இந்த 08 மறுபடியும் 80 அல்லது 58, 80, 58, 85 இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 0வும் 8ம் 5ம் 8ம் வரணும். இதை பேஸ் பண்ணி கொடுக்குற நண்பா உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் நாளைக்கும் ஒரு நாள் விட்டு அடுத்த நாளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நாளைக்கான நம்பர் ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் வருது. ஏபியில் வந்து ஒரு 5 நம்பர், ஏசியில் ஒரு 7 நம்பர் வரும். பிசிக்கு பார்த்திங்கன்னா 6 நம்பர். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த 2 0 வந்துச்சுன்னா இப்படி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 3 டிஜிட் பார்த்துருவோம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 நம்பரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 0990ன்னு வரணும். ஸோ அதையும் ஏபிபிசி கொடுத்துருப்பேன். அப்படியே 9 நம்பர் வந்துச்சுன்னா அது டபுள்ஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 099, 909, 990ன்னு கொடுத்துக்கிறேன். 2 வச்சு வந்தால் 882, 092, 912 இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கல் 490, 407, 480. ஸோ இதுதான் என்னோடய கணிப்பு. ஜஸ்ட்டு ஒரு கணிப்பு தான். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.